ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஃபைனலாக நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம காவேரிக்காக விஜய் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம விஜய் காவேரிக்காக காவேரியோட அக்காவை போய் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம காவேரியோட அக்கா ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நானும் கெஸ் பண்ணியிருந்தேன். எனக்கும் ஒரு சில அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. பட் இது உண்மையாக போய் நமக்கு தெரியல. நாளைக்கு எபிசோட் பார்க்கும்போது தான் தெரியும். பட் மேபி என்னோட கெஸ் கன்ஃபார்மாக இதுதான் நடந்திருக்கும்னு தோணுது. ஏன்னா காவேரிக்காக கொஞ்சம் கொஞ்சம் நம்ம விஜய் மாறிட்டே இருக்காரு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு எபிசோடில் நம்ம காவேரி கங்கா கூப்பிட்றாங்க. பட் கங்கா வரமாட்டேன்னு சொல்லி மறுத்துட்டு போயிடுறாங்க. செமையாக அழுகுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம விஜய் கேட்கும்போது அவங்க உண்மையை சொல்லுவாங்களா இருக்கும். நம்ம காவேரிக்காக மனம் இறங்கி நம்ம விஜய் போயிட்டு கூப்பிட்டு வந்திருப்பாங்கன்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு எபிசோடில் இவ்வளோ நாள் நம்ம விஜய் தான் 8 மாதம் இருக்குது 4 மாதம் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம காவேரி பக்கமும் ஒரு நியாயம் இருக்குங்க. ஸோ என்னதான் இவ்வளோ நாள் அவர் சொல்லிட்டே இருந்தாலும் நம்ம விஜய் தாத்தாக்காக தான் நடிக்கிறேன்னு அவர் வாய் வார்த்தையாக சொன்னாலும் அவர் மனசுக்குள்ளேயும் காதல் இருக்கு. ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு அன்பு இருக்கு. அதை காதலா சீக்கிரம் கொண்டு வரது நம்ம டைரக்டர் கையில் தான் இருக்கு. இன்னைக்கு எபிசோட்ல பேசும்போது இந்த தாலி பிரிக்க இன்னும் 8 மாசம் தான் இருக்கு, எதுக்காக தாலி பிரிச்சு கோக்கிறதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதில் விஜய்க்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. ஏதோ தட்டு தர மாதிரி ஏதோ பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீங்க மட்டும் நீங்க ஆட்டி வைக்கிற மாதிரி நான் ஆடுறேன், பட் எனக்காக நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உனக்காக என்ன பண்ணணும்னு சொல்லும்போது இது வரைக்கும் எங்களோட ஃபேமிலி பத்தி நீங்க சிரிச்சிருக்கீங்களா, அதை பண்ணிருக்கீங்களா, எனக்காக நீங்க எதாவது பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மேபி அந்த ரீசன்ல கூட போய் கூப்பிட்டுருக்கலாம். கண்டிப்பா நம்ம கெஸ் பண்ண மாதிரி விஜய் கூப்பிட்டனால காவேரி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட ஒரு ஹாப்பி எதுவுமே கிடையாது. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச காவேரி இன்னும் நம்ம விஜய் மேலே ஓவர் அன்பு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் நடந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். நாளைக்கு தாலி பிரிச்சு கோக்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ 2 பேரும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க தாலி பிரிச்சு கோக்கிற ஃபங்க்ஷனில். அதுவும் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம தாலி கட்டும்போது கூட அவ்வளோ அவங்களுக்குள்ள அவ்வளோ பாண்டிங் இல்லை. ஸோ இந்த தாலி பிரிச்சு கோக்கிற ஃபங்க்ஷனில் செம்ம பாண்டிங் இருக்குது 2 பேருக்குள்ளேயுமே. இந்த அவர் போட்டிருக்க ஷர்ட் மேபி அவங்க அம்மா வீட்டில் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸானு எனக்கு தெரியல. பட் அவங்க காமிச்ச ஷர்ட் வேற மாதிரி இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இல்லை ஏன் கண்ணுக்கு தான் அப்படி தெரிஞ்சதான்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவர் போட்டிருந்த அது சேம் ஷர்ட், அதாவது காவேரி அம்மா எடுத்து கொடுத்த ஷர்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க முடியும். சேனலை ஃபாலோ பண்ணிக்க. ஸோ நாளைக்கு எபிசோடுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணிக்கணும். கமெண்ட் பண்ணுங்க. பை பை.